இப்போ இந்த இதில் ஒரிஜினலாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், எது தேவை எது தேவை இல்லைங்கிறத ஒரு தனி மனிதனை எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாதை. இந்த பாதைக்கு வேற யாரும் தேவைப்பட மாட்டாங்க. ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனே அவனே எடிட் பண்ண முடியும். இது தேவை இது தேவை இல்லை அப்படிங்கிறது. ஏன் தேவை தேவை இல்லைன்னு எப்படி எடிட் பண்ண முடியும்னா, அவனுடைய அந்த தேடுதல் புரிதல்ல இப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட், ஒரு ப்ராப்ளம் 10 இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை 10 வருஷமாக நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்குது. திரும்பி திரும்பி ரிவைண்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியலை. ஆனால் இந்த பாதையில் பயணிக்கும் போது அது ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துச்சுன்னு நமக்கு ஒரு உள் உணர்வு உணர்த்துது. அப்போ அதை என்ன பண்ணுறான்னா, அவனாலே அவன் எடிட் பண்ணுறான். அந்த அந்த சம்பவமே நடக்காத மாதிரியும் அதை அப்படியே அந்த என்னன்னா அங்கேயே க்ளோஸ் பண்ணுறான். அதை கண்டினியூ பண்ண விடாமல் அந்த விஷயத்தை அங்கே க்ளோஸ் பண்ணுறான். அப்போ அவனுக்கு தெரியாத பட்சத்தில் 60 ஆண்டுகள் ஆனாலும் அவனுக்குள்ள 10 வயசில் நடந்த இன்சிடெண்ட் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அதுதான். சின்ன வயசுலேருந்து இப்போ உங்களுக்குள்ள ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறது, உங்களுடைய லைஃப் எண்டு வரைக்கும் கூட அந்த இன்சிடெண்ட் எடிட் பண்ண முடியாமல் உள்ள ஃபுட்டேஜாகவே அப்படியே இருக்குது, ரா ஃபுட்டேஜாகவே இருக்குது. இப்போ ஒவ்வொரு மனிதனும் அந்த ரா ஃபுட்டேஜோடையே போயிடுறான். இப்போ ஒரு ஞானிங்கிறவன் சேர ஃபுட்டேஜை உடனே அது தேவையா தேவையில்லையாங்கிறத அது எடிட் பண்ணி அது விஷுவலாக அவனே பார்த்து தேவைன்னா வச்சுக்கிறான், தேவையில்லைன்னா அதை தூக்கி போட்டுறான். ஒரு கனவு மாதிரி தான் அது. கண்ணு முழிச்சோன்னா கனவு எப்படி கலையுதோ அந்த மாதிரி எது தேவை எது தேவையில்லைங்கிறத அவன் எடிட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறான். இது மனிதர்களால் இது செஞ்சுக்க முடியலை.